வாழ்க வளமுடன். மனிதர்களா பிறந்து ஒரு மகத்தான நிலையை தொட்டவர்களை சித்தர்கள்னு நாம ஏன் சொல்றோம்? அந்த சித்த நிலை அடைகிறதுக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அதை செஞ்சதுனால அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இடம் கிடைச்சிச்சு அப்படின்ற சில விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்ப சித்தர்கள்னா என்ன, ஏன் அந்த பேரை சொல்லி நாம கூப்பிடுறோம் அப்படின்னா, சித்தம் தெளிந்த நிலைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சித்தி பெற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சித்தம் தெளிந்த நிலைனா, இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலைகளை விளையாட்டுத்தனமாவோ அல்லது விபரீத விளைவுகளை கொடுக்கக்கூடிய அளவுலையோ செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு முன்னாடி இருக்க அந்த பெரியவர்கள் சித்தத்தோட ஒரு வேலையை செஞ்சு பழகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சித்தம் கெட்டு போச்சா அப்படின்ற மட்டம்லாம் சொல்லுவாங்க. சித்தம் மழுங்கிருச்சா அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சித்தம்னா என்ன அப்படின்னா, அறிவோட நாம செய்யக்கூடிய செயல்கள், விளைவுகளை அறிந்த நிலையில செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்குது. ஸோ விளைவுகளை பற்றி சிந்திக்காம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அறிவின்மை அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து செய்யக்கூடியது. ஸோ சித்தம் அப்படின்றது இங்கே அறிவை குறிக்கக்கூடியது. இந்த மனம் அப்படின்றத தொட்டு தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையே நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ மனம் அப்படின்றது நம்ம கிட்ட இல்லாமல் போச்சு அப்படின்னா, உடலும் உயிரும் இருந்தாலும் கோமா ஸ்டேஜ் தான். ஸோ இந்த மனம் அப்படின்றது எதோட இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? புலன்களோட மயக்க நிலைக்கோ அல்லது ஒரு மகத்தான நிலைக்கு கூட்டிட்டு போகாம மதிக்கட்ட ஒரு தன்மைக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னா, நாம புலன்கள் வெளியில போய்கிட்டு இருக்கோம். அதுவே அறிவோட இணைஞ்சு செயல்களை செய்யக்கூடிய நிலையில இருக்கு, மனமானது அறிவோட இணைஞ்சே எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுதான் சித்தம் தெளிந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றது அறிவியல் ரீதியா ரொம்ப அழகா அற்புதமா நுணுக்கமான ஒரு நிலைக்கெல்லாம் வளர்ந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் அறிவு இல்லாத நிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்ப நாம என்னதான் அறிவியல்ல ஒரு உயர்ந்த உன்னத இடத்துக்கு நகர்ந்திருந்தாலும், இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாதுகாத்து பராமரிச்சு பயணப்படக்கூடிய தன்மையில இல்லாம தான் இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, இதயம் அப்படிங்கிறத இயந்திரத்தினால செஞ்சு அதை ஒரு மனிதனுக்கு, இதயம் வீக்கான ஒருத்தவங்களுக்கு அதை அப்புறப்படுத்திட்டு இந்த இயந்திரத்தை வச்சு 100 நாளைக்கு மேல அவர் ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா கூட நியூஸ் வருது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய, அதாவது இயற்கை நமக்கு கொடுக்கும் போது இருந்த இயல்பான வாழ்க்கையை நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கா, இல்ல சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு சில மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டு, இல்ல ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா இந்த மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு அது ஒரு சின்ன ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு சிறைப்பட்ட ஒரு நிலையாதான் நகருமே ஒழிய, இந்த இதுக்கு முன்னாடி நம்ம இயற்கை கொடுத்த உடலோட ஜாலியா சந்தோஷமா எங்கிட்ட ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியும்ல, அந்த ஒரு இயல்பான வாழ்க்கையை திருப்பி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது. ஸோ அதை தான் அந்த இயற்கையோட இணைஞ்ச அறிவு இயல்பு அப்படின்றது வேற, நம்ம செயற்கை அப்படின்றது என்னதான் எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த இயற்கைக்கு மிஞ்சின நிலையில இது இல்லாம தான் இருக்கு. மிஞ்சி போகக்கூடிய தன்மையும் எப்ப அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கு. ஏன்னா அறிவியல்லே நீங்க ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லுவாங்க, புரியாத புதிர்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ நாம எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் இந்த இயற்கையோட இணைஞ்சு இயற்கை அறிவோட நிகழக்கூடிய நிகழ்வுகள்ல நீந்தக்கூடிய தன்மை அப்படின்றது தான் சித்தம் தெளிந்த நிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ சித்தர்களோட தன்மை அப்படின்றது இருக்கக்கூடிய இந்த உடல் அப்படின்றத பாதுகாத்து பராமரிச்சு பயணமும் பட்டிருப்பாங்க. இறுதியில நம்மளுடைய இந்த உடல் அப்படிங்கிறத அவங்க தான் இழந்திருந்திருப்பாங்க. நம்மளை மாட்டோம் வாழ்ற காலத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு இந்த உடல் போகும்போது வேதனையோட நொந்து துயரப்பட்டு துக்கப்பட்டு போகக்கூடிய தன்மையில இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் உண்மையான அந்த அறிவின் முழுமை அப்படின்றது வேற, அறிவியல் அப்படிங்கிறது வேற. நான் இதை குறை சொல்லலை, பட் இதோட நிலை அப்படின்றது இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலை. இதோட முழுமையான வளர்ச்சி போகும்போது அங்க அமைதி சாந்தம் இதை நோக்கிதான் நகரும். ஸோ அதே நிலையை அவங்க முன்னாடியே அறிந்து கொண்டதுனால அவங்கள சித்தம் தெளிந்தவர்கள்னு சொல்றாங்க. எப்பவுமே வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த உயரத்துல இருந்தாலும் சரி, இல்லாட்டினா எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, இல்லை எவ்வளவு புகழ் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, நம்மளுடைய இறுதி கட்டத்துல நம்மளை தோக்கடிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்றது இந்த மரணம் தான். வலி நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்சை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதை நாம முன்கூட்டியே யோசிச்சு, அதாவது அந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாம எப்படி வாழ்ந்தாலும் இறுதியில நம்மளை தோக்கடிக்கிறது அதுதான், அதை ஃபேஸ் பண்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றத செஞ்சாங்க. அதை ஃபேஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு அவங்க பயணப்பட்டு போனாங்க. அதனாலதான் சித்தம் தெளிந்த நிலைன்னு அவங்கள முன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா சித்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த சித்துக்கள்னா நம்ம மாயாஜாலம் மைவித்த கதைகள் அப்படின்லாம் நீங்க இமேஜினேஷனுக்கு போயிட வேணாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி இந்த ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனை
இந்த அறிவியல் உலகமே தெரியாத வனவாசி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து வியப்பா தான் இருக்கும். இது ஒரு மாயாஜாலமா தான் இருக்கும். என்னடா இத்தினூண்டுக்குள்ள ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது போலதான் அவனுக்கு தோணும். அது போல இந்த இயற்கை அறிவோட இணைஞ்சு அதோட இயக்கத்துக்கு இசைந்து வாழக்கூடிய அறிவுள்ளவர்கள் அப்படின்றவங்க செய்யக்கூடிய செயல்கள் அதை அறியாத நமக்கு மாயாஜாலமா தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக் இருக்கானா, அந்த மெக்கானிக் அப்படின்றவன் ஒரு 10-15 வருஷமா அந்த வண்டிகள்லாம் கலட்டி மாட்டி எல்லாத்துலேயும் பரிச்சயமான அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளா இருப்பான். அவனுக்கு வந்து அந்த காரை பற்றின எல்லா விஷயமும் வந்து வியப்பா இருக்காது. அதுவே நாம ஓப்பன் பண்ணி அவங்க வேலை பார்க்கும்போது பார்த்தா கூட என்னடா உள்ளுக்குள்ள இவ்வளோ பார்ட்ஸ்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் வேலை செய்யுது, இதெல்லாம் எப்படி மனுஷன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு வியப்பா பார்க்கக்கூடிய தன்மையில இருப்போம். ஸோ நம்மளும் ஒரு 10 வருஷம் அதுக்குள்ளேயே புழங்கணும் அப்படின்னோம்னா நமக்கும் அது பெருசா தெரியாது. அது எப்படி என்னங்கிற மொத்த இதுவும் நமக்கு தெரியும் போது அதை பெருசா வியப்பா பார்க்க மாட்டோம். அதே போலதான் அந்த சித்தர்களோட அந்த தெளிந்த நிலை நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அதாவது இந்த இயற்கையோட இணைஞ்சு இந்த பஞ்சபூதங்களோட இணைஞ்சு அதோட இயக்கத்தோட இருக்கக்கூடிய அவங்களுடைய இயக்கமானது நமக்கு புரியாத புதிதா இருக்கு. அதை நாம பழகிட்டோம், அவங்கள நல்லா கவனிச்சு அந்த நிலையில பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா அது பெரிய விஷயமா இருக்காது. மாயாஜாலம்லாம் கிடையாது. அதுவும் இந்த அறிவின் செயல்கள் தான். அதாவது நம்மளுடைய புலனறிவை கடந்து இருக்கக்கூடிய இயற்கை அறிவு. இப்ப காத்து அப்படின்றது ஒரு மாயாஜாலமா தான் நமக்கு தெரியுது. அது எங்க உருவாகுது, எப்படி இயங்குது, நம்ம கிட்ட வந்து எப்படி பிராணனா இங்க இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த இயக்கத்தை தொட்டு உடலுக்குள்ள கோடிக்கணக்கான இயக்கங்கள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாத ஒன்னாதான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த காத்தோட அறிவோட நாம இணைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா அப்ப நம்மளும் அந்த சித்த நிலை அப்படின்றது வந்து சித்துக்கள் அப்படின்றது வந்து ஈஸியா கையாளக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கும். இப்ப காற்றலை அப்படின்ற ஒரு விஷயத்த மனுஷன் கையாளும் போது அதோட வியாபகம் வளர்ச்சி அப்படின்றது எந்த அளவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம போன்ல வந்து எங்க உட்காந்து ஏதோ ஒரு நாட்டுல பேசக்கூடியதை இங்க நம்ம நாட்டுல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் காற்றை கையாளுறதுனாலதான் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த வாகனங்களா இருந்தாலும் காற்று அப்படின்ற ஒரு விஷயத்த கையாள முடியலை அப்படின்னா அந்த வாகனங்கள்லாம் ஒண்ணுக்கும் ஆகாம தான் இருக்கும். ஸோ இந்த பஞ்சபூதங்களை கையாளுறது வேற, அந்த அறிவோட இணைஞ்சு அந்த அறிவின் உணர்வோட இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் அந்த சித்தர்களோட நிலை, சித்துக்களின் தன்மை அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்ற 8 அட்டாங்க யோகங்களை வந்து கையாண்டு அதை கையாளுறதுக்காக நமக்கும் வழிமுறைகளை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. அவங்க பெற்ற இன்பத்தை நாமளும் பெறணும் அப்படின்றதுக்காக இந்த இயமம் நியமம் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் ஆசனத்துக்கே நமக்கு போக முடியும். இயமம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க கார் ஓட்ட போறீங்க அப்படின்னா அந்த கார்ல செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டரை வந்து அதிகமா மிதிக்கக்கூடாது, கியர் போடும்போது கிளச்சை நல்லா மிதிக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம், நிறுத்தணும் அப்படின்னம்னா பிரேக்கை மிதிக்கணும், ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரேக் பக்கெட்டு கால் போகக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் முன்கூட்டியே சொல்லிடுவாங்கல்ல. இண்டிகேட்டர் வந்து எப்போ போடணுமோ அப்போதான் போடணும், கண்ட நேரத்தில் எப்பவுமே ஆன்ல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது போல செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் நாம வந்து அதை செய்ய மாட்டோம். அப்பதான் ஆபத்துக்கள் நமக்கு வராது. அதுக்கப்புறமா செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே போலதான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில செய்யக்கூடாத நிகழ்வுகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இங்க பயணிச்சுட்டு வந்திருக்கோம். இதோட பழக்க வழக்கங்கள் தான் நம்ம கிட்ட வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நாம வந்து கோவப்படுறோம், அதிகமா கத்துறோம் அப்படின்னம்னா இப்ப இதுக்கு முன்னாடி 5 அறிவு அப்படிங்கிற ஒரு நன்றி உள்ள ஜீவனா நம்ம இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுகிட்டதான் அந்த குலைக்கக்கூடிய தன்மை அப்படின்றத நம்ம எடுத்திருப்போம். அதே டைம் நன்றியோட நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னோம்னா அதே பழக்கம் அதுகிட்டையும் இருக்கு. அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறதும் அங்கிருந்து தான் நம்ம கிட்ட வந்திருக்கும். அது போல இத்தனை ஜீவன்களா பரிணமிச்சு இன்னைக்கு மனித நிலைக்கு வந்திருக்கோம்னா இதோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நாம வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில இருப்போம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இதுல வந்து செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, ஏன்னா விளைவுகள் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்றதுனால தீய விளைவுகளை இந்த உடல், மனம், உயிர் அப்படின்றது அழியா நிலைக்கு அல்லது தீமைகளை ஏற்படுத்தி துன்பப்படாத நிலைக்கு நாம பாதுகாத்து பராமரிச்சு பயணப்படணும். அதுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. இயமம் அப்படின்றதுல கொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்ற நிலைகள்லாம் இது சும்மா வெறும் வார்த்தைகள் கிடையாது.
கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உணவு முறையிலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் மாறுபடும். திருடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா அவருடைய நேரத்தை கூட திருடுற கணக்கில் தான் வரும். அப்போ ரொம்ப நுண்ணிய நிலையில் அவங்க வந்து சிந்திச்சு சொல்லியிருப்பாங்க இந்த நியமத்தில். அதுக்கப்புறமா நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், தவறான பழக்க வழக்கங்கள், இந்த உடலுக்கு மனதுக்கு உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதாவது உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம், இதை தொட்டு தான் இந்த வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அடுத்து இதுல நல்ல விதமா செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்குல்ல. இப்ப சாப்பிட்றணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கெட்டு போனதை சாப்பிடக்கூடாது, பழசை சாப்பிடக்கூடாது, ஆரோக்கியம் உள்ள சாத்வீக குணம் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும், ஆனந்தம் வந்து நம்ம வாழ்க்கையில நிலவும் அப்படின்றதெல்லாம் சொல்றோம்ல. அது போல செய்யக்கூடாது செய்ய வேண்டியது அப்படின்றதுதான் இயமம் நியமம். இது ரெண்டையும் நாம பராமரிக்கும் போது, அதாவது கரெக்டா நம்ம வாழ்க்கையில வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது மட்டும்தான் இந்த உடலானது நம்ம ஆசனம் செய்யறதுக்கான தன்மைக்கு ஒரு தகுதி நிலைக்கு வந்திருக்கும். எடுத்தோன்னே ஆசனங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு விளையாட்டை கூட ஸ்டேட் லெவல்லையோ அல்லது ஒரு டீம் லெவல்லையோ போய் விளையாட முடியாது. ஃபர்ஸ்ட் நமக்கு விளையாட தெரியுது அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாண்டு பார்க்கணும்ல. அது போல இந்த உடலானது ஆசனங்களுக்கு தகுதி பெறணும்னா ஃபர்ஸ்ட் உண்ணக்கூடிய உணவு, உறங்கக்கூடிய உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம், எண்ணம் அப்படின்ற விஷயத்த சீரமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆசனத்துக்கு வரணும். அப்பதான் இந்த ஆசனமானது நமக்கு வந்து கை கொடுக்கும். இல்லாட்டினா உதாரணத்துக்கு தேவையில்லாத உணவு பழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆசனம் செய்யக்கூடிய நிலையே நம்ம கிட்ட அந்த ஒரு சக்தியே இருந்தாலும் செஞ்சோம் அப்படின்னம்னா உடல் நல்லா இருக்குமா கெட்டு போகுமான்னு கேட்டீங்கன்னா கெட்டு போயிடும். ஏன்னா உடல் வந்து ஆசனம் செய்யறதுக்கு ஒரு சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருந்திருக்கணும். நல்ல விதமான சாப்பாடை சாப்பிட்டுருக்கணும். இப்போ உள்ள கழிவுகள் அல்லது குப்பைகள் இருக்கிற மாட்டோம் தேங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஆசனம் செஞ்சீங்க அப்படின்னா உடல் ஹீட் ஆகும். அதனால உடல்ல வந்து எரிசக்தி அதிகமாக்கி அந்த குப்பைகளை எரிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய வாயுக்கள் அப்படின்றது உங்களுக்கு உபாதைகளை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குப்பையை இந்த வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சிட்டு இங்கனக்குள்ள உட்காந்துருக்க முடியாது. என்னால அந்த வாடை தாங்க முடியாது. கரும்புகை வந்து இந்த இடத்தையே கலங்கப்படுத்திடும். அதுவே ஒரு நெய்யை ஊத்திட்டு நான் உட்காந்துருக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் அதை சுவாசிச்சுக்கிட்டே. அது போலதான் இந்த மூச்சு காத்து அப்படிங்கிறது இந்த ஆசனத்துல வந்து அதிகமா வேலை செய்யும். ஸோ உடல்ல வந்து நல்லா செமிக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டு அது செமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆசனங்கள்லாம் கையாளணும். இது போல இந்த உணவுகளை சரி பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஆசனங்கள் கை கொடுக்கும். உணவுகள் வந்து அங்க தேவையில்லாத உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளா இருந்ததுன்னா ஆசனம் கை கொடுக்காது. ஸோ யமம் நியமம் அப்படின்றத ஃபாலோ பண்ணி ஆசனம் வரும். இந்த ஆசனம் எதுக்கு அப்படின்னா பிராணாயாமம் அப்படின்றத நாம செய்யணுன்றதுக்காக. இந்த மூச்சு காத்து அப்படின்ற ஒரு இயக்கத்துல நம்மளுடைய இயக்கமானது இணைஞ்சு இருக்கணும். இப்ப நம்மளுடைய மனம் இயக்கம் அப்படின்றது இந்த மூச்சு காத்து தொட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட மூச்சு காத்து இயக்கத்துல இருக்கு, அந்த மூச்சுல நான் இணைஞ்சிருக்கேனா அது எனக்கே தெரியாது. உங்களுக்கு இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்பயும் உங்க உடம்புல வந்து மூச்சு காத்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பட் அந்த மூச்சு காத்துல இணைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த உடல்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல நாம கவனம் வைக்கணும். இந்த மூச்சு காத்தோட ஃபர்ஸ்ட் இயங்கி இந்த மூச்சு காத்து தொட்டு தான் அடுத்து நடக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுமே நம்ம உடல்ல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூச்சு காத்துல கவனம் வைக்கிறதா இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய ஒரு கடல் மாட்டம். என்னன்னா இந்த உடல், மனம், உயிர் அப்படின்றது மூணா இணைக்கணும்னா இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்றதோட இயக்கம் வந்து இணைஞ்சிருக்கணும், ஒன்னா இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மூச்சு காத்து வந்து இப்ப வந்து நொண்டியாதான் கொஞ்ச நேரம் வந்து இடக்கலையில, கொஞ்ச நேரம் பிங்கலையில இப்படிதான் இருக்கும். இதை வந்து இணைக்கிறதுக்காக சில நுட்பங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த பிராணாயாமத்துல அடங்கும். இதுக்கப்புறம் என்னன்னா பிரத்யாகாரம்னு சொல்லுவாங்க. மனமானது இதுவரைக்கும் புலன் வழி வெளியிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ சென்னை நினைச்சு பார்க்கணும்னு நினைச்சோம்னா நினைச்சு பார்ப்போம். அதுவே நம்மளுடைய சொந்தக்காரங்களோட முகத்தை நினைச்சு பாருங்க அப்படின்னா நினைச்சு பார்ப்போம். பட் உடல்ல நடக்கக்கூடிய இயக்கங்கள் எதையாவது ஒன்று நினைச்சு பாருங்கன்னா கண்டிப்பா பரிச்சயம் இருக்காது. இதயத்தை கை வச்சு வேணா நம்மளால உணர முடியும். இன்னொன்னு இந்த மூச்சு காத்தை தொட்டு உள்ள இருக்கக்கூடிய உயிரின் உணர்வுல இந்த மனதை கொண்டு போய் நிறுத்துறது. வெளியில ஓடக்கூடிய இந்த மனமானதை உள்முகமா திருப்பி புலன் கடந்து உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்பின் இயக்கங்கள்ல நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் பிரத்யாகாரம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்ததா தாரணைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இன்னும் டீப்பா போறது. இப்ப உள்ளுக்குள்ள உறுப்புகளோட இயக்கங்களை கவனிக்கக்கூடிய தன்மை, அதோட மனம் ஒன்றக்கூடிய நிலை அப்படின்ற நிலையில இருந்து இந்த மனமானதை உடல் முழுக்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலை, பாவனை, தாரணை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒண்ணு. இப்ப உடல்ல வந்து கோடிக்கணக்கான இயக்கங்கள் சொல்றேன். இந்த இயக்கங்கள்னால உடலுக்கு வந்து நல்லதும் கெட்டதும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா நாமளே நம்மளுடைய மனதின் சக்தியை கொண்டு
உடல்ல நடக்கக்கூடிய இயக்கங்களின் அறிவுல இந்த மனதை நிறுத்தி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உடலுக்குள்ளேயே நம்மளுடைய மனமானதை வேணுங்கிற இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதான் பிரத்யாகாரம், தாரணை. அடுத்ததான் வந்து தியானம்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மனமானது உள்ள இருக்கக்கூடிய இயக்கங்களோட இணைஞ்சு அல்லது அந்த இயக்கங்கள்ல டிராவல் பண்ணி பயணப்பட்டு இருக்கும்போது ஒருநிலைப்பட்ட நிலையில மனம் எண்ணங்களோட செதஞ்சு வீணாகாம எண்ணங்கள் அற்ற நிலையில இந்த உடலை தாண்டி மனதின் தன்மை அப்படிங்கிறத அறியக்கூடிய நிலை. மனமானது உயிரோட, ஏன்னா இந்த உடல் மனம் அப்படின்ற ஒண்ணுக்கு சக்தி எங்க இருந்து நம்ம கிட்ட கிடைக்குது அப்படிங்கிறது உயிர் சக்தியை தொடுறது. அப்ப இந்த மனமானது உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணி உயிரோட இணைஞ்சு உயிரின் இயக்கத்தோட இணைஞ்சு அதோட உணர்வாவே இருக்கக்கூடிய நிலை. உயிரோட இயக்கங்களை உணர்றது வேற, அந்த உணர்வாவே இருக்கிறது வேற. அப்படி இருக்கிறது மூலமா இந்த உடலை கடந்து போகக்கூடிய தன்மையும் நம்ம கிட்ட நீடிக்கும். அதாவது உடல்ல கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருந்தாலும் அந்த இயக்கங்களோட மனமானது ஒன்றி உணர்வா அதன் உணர்வாவே அமைதியோட திளைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கம்னு வச்சுக்கோங்க, தூக்கத்துக்கு நிகரா எடுத்துக்கோங்க. தூக்கம் எப்படி நமக்கு சுகமா இருக்கு, அது போல இந்த உடலானது தூக்கம் அப்படின்றது விழிப்பு நிலை அற்ற ஒரு நிலையை தான் வந்து தூக்கம்னு சொல்லுவாங்க. விழிப்பு நிலையோடு கொண்ட தூக்கம் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தூங்கும் போது எப்படி உடல் எனர்ஜியை வந்து எப்படி நம்ம கவலையா இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் உடல் வந்து சக்தி இழந்து இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும் போது நமக்கு அதெல்லாம் தெரியாது. தூங்கி எந்திரிக்கும் போது அந்த நிலையில இருந்து ரெக்கவர் ஆயிருப்போம். அது போல நாம எந்த நிலையிலையும் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்துலயுமே உடலின் இயக்கங்களோட ஒன்றி அதன் உணர்வாவே இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறது. நம்மளுடைய சக்தியை வந்து இழக்காம உயர்த்தி கொள்ளக்கூடிய தன்மை, பேர் அமைதியோட இந்த இயக்கங்கள்ல நிலைச்சிருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் இந்த தியான நிலையை குறிக்கக்கூடியது. இதை வந்து வார்த்தைகள்ல கண்டிப்பா எந்த அளவுக்கு சொல்லணும்னு முயற்சி பண்ணாலும் முடியாத ஒண்ணு. அதை உணரும் போது மட்டும்தான் தெரியும். இப்ப நான் வந்து இனிப்பு தெரியாதவங்க கிட்ட கோடிக்கணக்கான வார்த்தைகளை சொல்ல முயற்சி பண்ணாலும் அவங்களால அந்த இனிப்பை உணர முடியாது. எப்போ அவங்க ருசிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு வந்து செட் ஆகும், அது என்ன அப்படிங்கிறத உணர முடியும். அது போலதான் இந்த தியான நிலையும். இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு அப்படின்றது நீங்க உணரும் போது மட்டுமே அது உங்களுக்கு தெரியும். அதை எந்த வார்த்தைகளை சொல்லி முயற்சி பண்ணி உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சாலும் அது முடியாத காரியம் அப்படின்றத இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அடுத்ததா இப்ப உடலின் கோடிக்கணக்கான இயக்கங்களா இருந்து அமைதியா இருக்கிறது வேற, இருக்கக்கூடிய அமைதி இந்த இயக்கங்களை கடந்து அமைதியோட மட்டும் நிறையக்கூடிய ஒரு நிலையதான் சமாதின்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த மரணம் அப்படின்ற ஒரு நிலையை வெல்லக்கூடிய தன்மையாகவும் சொல்லுவாங்க. ஸோ இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில இருந்து இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு அந்த முழுமை நிலைக்கு பயணப்படுற வரைக்கும் போனவர்கள்னால அவங்கள வந்து சித்துக்கள் தெரிந்தவர்கள், அந்த சித்த நிலை அடைகிறதுக்காக இந்த விஷயங்களை செஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வரையறுத்து கூறுறோம். இதனால அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா, இப்ப நம்ம கோயில்களை வந்து ரொம்ப போற்றி புகழ்ந்து ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியா பார்க்குறோம். அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்கெல்லாம் இதை செஞ்சதுனால கிடைச்சிருக்கு. எல்லா கோயில்கள்லையுமே பழங்கோயில்களில் போய் பாருங்க, கண்டிப்பா சித்தர்களோட சிலைகள் வந்து இருக்கும். 63 நாயன்மார்களும் இருப்பாங்க, 18 சித்தர்கள் அப்படின்றவங்களும் அதுல தான் கலந்துருக்காங்க. அது இல்லாம ஆழ்வார்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லா பேருமே இந்த மாட்டம் ஒரு பயணத்துல இணைச்சு தன்னுடைய இணைப்பை வந்து இறைவனோட இணைச்சிக்கிட்டவங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த சித்தம் தெளிந்த நிலை சித்தர்கள் அப்படின்ற ஒரு பேர் கிடைச்சிச்சு. அதே நிலையை நாமளும் செய்யணுன்றதுக்காக அவங்க வழிவகுத்து கொடுத்துட்டும் போயிருக்காங்க. இன்னொன்னு, கோயில்கள்ல அவங்க இடம் பெற்றாங்களா இல்ல அந்த கோயில்களையே இவங்க தான் உருவாக்குனாங்களா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நீங்க விரும்புனீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கான செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கனா இல்ல மேற்கொண்டு குழப்பி விட்டுருக்கனான்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை கீழே மறந்துடாம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.